வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ நாடிகளை வச்சு எப்படி சிகிச்சை பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜிபியும் லிவரும் தெரியக்கூடிய அதே இடத்துல எப்படி தன்ம நாடி தெரியுது, அந்த நாடியும் இந்த நாடியும் சேர்த்து குழப்பாதா? இப்போ ஜிபியும் லிவரும் தெரியும் போது இந்த இடத்துல அது எப்படி தனியாக தெரியும் அப்படின்றதுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி, அந்த கணவனோட பெற்றோர் எல்லோரும் ஒன்றா போகிறாங்க. இப்போ அந்த குழந்தை அப்பான்னு கூப்பிட்டா அப்பா என்னன்னு கேட்க போகிறாரு, அம்மான்னு கூப்பிட்டா அம்மா என்னன்னு கேட்க போகிறாங்க, இல்லை தாத்தா பாட்டின்னு கூப்பிட்டா தாத்தா பாட்டி என்னன்னு கேட்க போகிறாங்க. அந்த ஒரு அடிப்படையில் தான் இப்போது என்னோடய எண்ணம் அந்த மரமூலகத்தோடைய இன்னும் யாங்கு ஜிபியும் லிவரையும் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல பார்க்கும்போது அது தெரியும். இல்லை நான் பஞ்சபூத நாடியை பார்க்க போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தோடு போய் அங்கே தொடும்போது அந்த நாடி தெரியும். இது எந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி அண்டத்தில் இருக்க எந்த ஒன்றுக்குமே சிந்திக்கக்கூடிய திறன் கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் அந்த 6வது அறிவு சிந்திக்கக்கூடிய திறன் அப்படின்ற அந்த ஒன்று இருக்குது. ஆக இந்த அண்டத்தில் இருக்க எல்லாத்த விடவும் மனிதன் ஒரு மேன்மையான நிலையில் இருக்கான். அந்த மேன்மையான நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் இந்த பஞ்சபூதத்தையும் அவனால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியும். ஒரு சின்ன ஒரு உதாரணம், இப்போ மனிதனோட அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன அப்படின்னா, இருக்க இருப்பிடம், உணவு, நீர், காற்று. இப்போது இந்த நாளில் எது ரொம்பவும் அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மூச்சுக்கு அதுதான். அந்த காற்றுன்ற ஒன்று இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட அந்த மனிதனால் உயிர் வாழ முடியாது. ரெண்டாவது, இந்த நிலத்துக்கு, நீருக்கு, மரத்துக்கு, நெருப்புக்கு, இது எல்லாத்துக்குமே உருவம் இருக்குது. காற்றுக்கு உருவம் இல்லை. அந்த அளவுக்கு காற்று ஒரு மேன்மையான ஒரு எண்ணம் இருக்குது. இந்த மேன்மையான ஒன்றை அழகான முறையில் மனிதன் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான். இப்போ காற்றே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விசிறி எடுத்து விசிறணும்னா அந்த காற்று அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அங்கே காற்று வருது. விசிறியில் சும்மா கையை இப்படி இப்படி நாட்டினாலே காற்று வருது. ஆக இந்த 5 மூலகத்துலேயும் ரொம்பவும் மேன்மையான ஒன்று காற்றாக தான் இருக்குது. அந்த காற்றே இந்த மனிதனுக்கு அடிபணியுது. இது ஒரு அத்தாட்சிக்காக, ஒரு சாம்பிளான ஒரு விஷயம். ஆக மீதி இருக்கக்கூடியதெல்லாம் கட்டுப்படுமா கட்டுப்படாதா அப்படின்னா நிச்சயமாக கட்டுப்படும். எப்படி அப்படின்னா, இது ஒரு சாம்பிளுக்காக கொடுக்கப்பட்டதான். மீதி எல்லாமே இந்த மனிதன் எந்த அளவுக்கு அவன் நன்மையின் மீது நம்பிக்கை கொள்கிறானோ அப்போ மீதி எல்லாமே கட்டுப்படும். இந்த மனிதனுடைய மனதுக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த ஒரு எண்ணத்துக்கு எல்லாமே பணியும். அதன் அடிப்படையில் தான் நாம் அக்குபங்சர் வைத்தியமும் சிகிச்சை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே போல் இதுவரைக்கும் எடுத்த வகுப்புகள் எல்லாமே என்னோடய மனசில் தெளிவாக இருக்குது. நாடி சொல்லி கொடுத்த வரைக்கும் நல்லபடியாக எனக்கு தெரியுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த வகுப்புக்குள்ளே வாங்க. இல்லை ஒரு ஆர்வத்தில் நான் வரேன் அப்படின்னா இந்த வகுப்பு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி இருக்கலாம் தெளிவாக இருக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவாகவே இருக்கும். இப்போது நம்ம நாடிகளை கொண்டு எப்படி சிகிச்சை அளிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எல்யூவோட நாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எல்யூவோட நாடி எப்படி இருக்கணும், 2 பக்கமும் ஏறி இறங்கணும். காற்றுத்தன்மை ஏறி இறங்குறது. இப்போது அந்த எல்யூ பார்க்கக்கூடிய இடத்துல இதமாக, இந்த சிம்பிள் எர்த்துக்கு போட்டது, இதமாக இருக்குது. எல்யூவில் காற்று தெரியாமல் இதமாக தெரியுது அப்படின்னா அங்கே காற்றை நிலம் தாக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். காற்றை நிலம் தாக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள். எல்யூவில் எர்த் பாயிண்ட்டை போட்டால் அங்கே அழகான முறையில் சரியாக போகும். அப்படி எல்யூவில் எர்த் பாயிண்ட் போட்டுட்டு எல்யூ நல்லபடியாக ஏறி இறங்கலை அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 மூலகம் இருக்குது இல்லைங்களா, நீர், மரம், நெருப்பு, இந்த 3ல் எது நல்லா இருக்கோ அதுக்கு காற்றுக்கு சிகிச்சை கொடுக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு நீர் நல்லா இருக்குது அப்படின்னா நீர்லேருந்து காற்றுக்கு சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது காற்றில் நீர் புள்ளியை போடும்போது அங்கே காற்று நல்லபடியாகும். இந்த அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு வைத்தியமும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எல்யூ ஏறி இறங்கணும். அந்த இடத்துல
ஓடுனுச்சு அப்படின்னா, நீர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மெட்டலை வந்து வாட்ரு தாக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், அம்புக்குறிகளையும் கவனிச்சிட்டாங்க. மெட்டலை வந்து வாட்ரு தாக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒன்றும் இல்லை, எல்யூவில் வாட்டர் பாயிண்ட் போட்டால் அந்த பிரச்சனை வந்து சரியாக போகும். அதே மாதிரி தான் எல்யூவில் வாட்டர் பாயிண்ட் போட்டும் எல்யூ வந்து நல்லபடியாக ஏறி இறங்கலன்னா மீதி இருக்கக்கூடிய நிலம், மரம், நெருப்பு இது மூணில் எது நல்லா இருக்கோ அதில் வந்து எல்யூ பாயிண்ட் போட்டால் அழகான முறையில் சரியாக போகும். அதுக்கடுத்தது எல்யூ வந்து ஏறி தான் இறங்கணும். அதை விட்டுட்டு அந்த இடத்துல முட்டுற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா காற்றை மரம் தாக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போது காற்றில் மரப்புள்ளியை போடும்போது காற்றில் இருந்து மரத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா அங்கே அந்த மூலகம் நீங்கி காற்றோட தன்மை நல்லபடியாக தெரியும். அப்படி தெரியலன்ற பட்சத்தில் நிலம், நீர், நெருப்பு இது மூணில் எது நல்லபடியாக இருக்கோ அதிலேருந்து மறுபடியும் காற்றுக்கு சக்தி கொடுக்கும்போது அங்கே காற்று நல்ல மாதிரி இயங்கிறத உணர முடியும். காற்று ஏறி தான் இறங்கணும். அந்த இடத்துல ரெட்டை நாடி ஜிக்ஜாக் முறையில் தெரிஞ்சுது அப்படின்னா காற்றை நெருப்பு தாக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து எல்யூவில் ஃபயர் பாயிண்ட்டை போட்டு ஃபயரை நீக்கினா, அதாவது எல்யூவில் ஃபயர் பாயிண்ட்டை போட்டால் சரியாக போகும். அப்பயும் சரியாகலாம், மீதி இருக்க 3 மூலகத்தில் எது நல்லாயிருக்கோ அந்த புள்ளியை போடும்போது அங்கே அழகான முறையில் அந்த பிரச்சனை சரியாக போகும். இப்போது இந்த எல்யூ தெரிகிற இடத்துல மீதி இருக்கக்கூடிய 4 மூலகத்தோட நாடி மட்டும்தான் தெரியும். ஆக மீதி இருக்கக்கூடிய 4 மூலகத்தில் எந்த மூலகம் பாதிக்கப்படுதோ அந்த மூலகத்தை அந்த எல்யூ சக்தி வட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளியை கொண்டு அந்த மூலகத்தை நீக்கினா, தாக்கக்கூடிய மூலகத்தை நீக்கினா அந்த பிரச்சனை சரியாக போகும். இதே போல தான் எல்லை நாடியும். இப்போது எஸ்பியும் எஸ்டியும் தெரியக்கூடிய நாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா இதமாக இருக்கணும். அந்த இதமாக இருக்கக்கூடிய இடத்துல ஏறி இறங்கக்கூடிய தெரிஞ்சதுன்னா நிலத்தை காற்று வந்து தாக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து எஸ்பியில் காற்று புள்ளியை போடும்போது அங்கே அழகான முறையில் சரியாக போகும். எஸ்பினா இதமாக இருக்கணும். அந்த இதமாக இருக்கிற இடத்துல தண்ணி ஓடுனுச்சு அப்படின்னா எர்த்தை வந்து வாட்ரு தாக்குதுன்னு அர்த்தம். அப்போது நிலத்தில் நீர்ப்புள்ளியை போட்டு நிலத்திலேருந்து நீர் விலகணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீர்ப்புள்ளியை போடும்போது அங்கே அழகான முறையில் சரியாக போகும். மறுபடியும் ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அப்பயும் வந்து நிலம் சரியாகலனா மீதி இருக்கக்கூடிய காற்று, மரம், நெருப்பு இது மூணில் எது நல்லா இருக்கோ அதிலேருந்து மறுபடியும் நிலத்துக்கு சக்தி தரும்போது அங்கே வந்து நிலம் நல்லபடியாக இருக்கும். அடுத்து எஸ்பி வந்து இதமாக தான் தெரியணும். அந்த இடத்துல முட்டுற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நிலத்தை மரம் தாக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து நிலத்தில் இருக்கக்கூடிய மரப்புள்ளி எஸ்பியில் மரப்புள்ளி போட்டால் சரியாக போகும். எஸ்பின்றது இதமாக தான் இருக்கணும். அந்த இதமாக இருக்கிறதுக்கு பதிலாக ஜிக்ஜாக் முறையில் ரெட்டை நாடி தெரிஞ்சுதுன்னா எர்த்தை வந்து ஃபயர் தாக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து எஸ்பியில் ஃபயர் பாயிண்ட் போட்டால் சரியாக போகும். இதே போல தான் எஸ்டி நாடியும். இப்போது கே நாடியும் யூபி நாடியும் எப்படி தெரியும்னா நீர்த்தன்மை ஓடணும், கே வந்து ஓடணும். ஓரத்துக்கு பதிலாக அங்கே வந்து இதமான தன்மை எர்த்து தெரிஞ்சதுன்னா வாட்டரை வந்து எர்த்து தாக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து வாட்டரில் அதாவது கேவில் நிலப்புள்ளியை போட்டால் சரியாக போகும். அடுத்து கேவ்லேயும் யூபிலையும் வந்து ஓடணும், ஓரத்துக்கு பதிலாக ஏறி இறங்கக்கூடிய தன்மை தெரிஞ்சதுன்னா நீரை வந்து மெட்டல் வந்து தாக்குதுன்னு அர்த்தம். அம்புக்குறிகளையும் கவனிச்சிட்டு வாங்க. நீரை வந்து காற்று தாக்குது. அப்போ வந்து கேவில் காற்று புள்ளி போட்டால் சரியாக போகும். கேனா ஓடணும். அந்த இடத்துல முற்ற தெரிஞ்சதுன்னா நீரை வந்து மரம் தாக்குதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நீரில் மரப்புள்ளி போட்டால் சரியாக போகும். கேனா நீர் ஓடணும். அந்த இடத்துல ஜிக்ஜாக் முறை ரெட்டை நாடி தெரிஞ்சதுன்னா நீரை வந்து நெருப்பு வந்து தாக்குதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் கேவில் ஃபயர் பாயிண்ட் போட்டால் சரியாக போகும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வகுப்பு ஒன்றும் இல்லை, எந்த உறுப்பில் எந்த தன்மை தெரியணுமோ அதுக்கு பதிலாக வேறு ஒரு தன்மை தெரிஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை நீக்கிறதுக்கு உண்டான புள்ளியை தேர்ந்தெடுத்து நீக்கி பார்க்குறோம். அப்போ அதை செஞ்சு பாருங்கள். அங்கே அழகான முறையில் நீங்கி அதனோட தன்மையை வந்து அங்கே அழகாக தெரியும். அப்பயும் வந்து அந்த தன்மை தெரியலன்ற பட்சத்தில் மீதி இருக்கக்கூடிய 3 மூலகத்தில் எது நல்லாயிருக்கோ அதில் இருக்கக்கூடிய சக்தியை
எனர்ஜி குறைவாக இருக்கக்கூடிய அதே மூலகத்துக்கு கொடுங்க. அங்கே சக்தி நல்லபடியாக வரும். இதை நீங்கள் நாடியை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த மாற்றங்களை நல்லபடியாக உணர முடியும். இப்போ வந்து லிவர்னால் மரம் வந்து முட்டணும். முட்டத்துக்கு பதிலாக அங்கே வந்து இதமான தெரிஞ்சுது அப்படின்னா உட்டை வந்து இறத்து தாக்குதுன்னு அர்த்தம். அம்புக்குறிகளை கவனிச்சுட்டு வாங்க. அப்போ வந்து லிவரில் நிலப்புள்ளி போட்டால் சரியாக போகும். அதே லிவரில் முட்டுறதுக்கு பதிலாக ஏறி இறங்குனுச்சு அப்படின்னா உட்டை வந்து மெட்டல் தாக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து லிவரில் காற்று புள்ளி போட்டால் சரியாக போகும். அதே போல் தான் லிவர் வந்து முட்டுறதுக்கு பதிலாக அங்கே ஓடுனுச்சு அப்படின்னா உட்டை வந்து வாட்ரு தாக்குதுன்னு அர்த்தம். அப்போது லிவரில் நீர்ப்புள்ளி போட்டால் சரியாக போகும். லிவர்னால் மரம். அந்த முட்டுறதுக்கு பதிலாக ஜிக்ஜாக் முறை ரெட்டை நாடி தெரிஞ்சதுன்னா மரத்தை வந்து நெருப்பு தாக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து லிவரில் ஃபயர் பாயிண்ட் போட்டால் சரியாக போகும். இதே போல் தான் ஜிபி நாடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வலது கையில் 3வது நாடியான பெரிகார்டியம் ட்ரிபிள் வார்மரையும் இடது கையில் முதல் நாடியான HSஐயும். இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா நெருப்பு மூலக நாடி. இந்த 2 நாடியும் அதாவது பியும் ஹெச்சும் எப்படி தெரியணும் அப்படின்னா ரெட்டை நாடியை ஜிக்ஜாக் முறையில் தெரியணும். அந்த இடத்துல இதமாக தெரிஞ்சுது அப்படின்னா நிலத்தை வந்து நெருப்பு தாக்குதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் பிலையும் ஹெச்லேயும் நிலப்புள்ளியை போட்டால் அங்கே வந்து சரியாக போகும். அடுத்து பிலையும் ஹெச்லேயும் ரெட்டை நாடி வந்து ஜிக்ஜாக் முறையில் தெரியணும். அங்கே வந்து ஏறி இறங்குது அப்படின்னா ஃபயரை வந்து காற்று வந்து தாக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் ஃபயரை வந்து காற்று தாக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் பிலையும் ஹெச்லேயும் மெட்டல் பாயிண்ட் போட்டால் சரியாக போகும். பியும் ஹெச்சும் நெருப்பு மூலகம் ஜிக்ஜாக் முறையில் ரெட்டை நாடி தெரியணும். அப்படி ரெட்டை நாடி தெரியக்கூடிய இடத்துல ஓடுனுச்சு அப்படின்னா ஃபயரை வந்து வாட்டர் வந்து தாக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து பிலையும் ஹெச்லேயும் நீர்ப்புள்ளியை போடும்போது அங்கே அது அழகான முறையில் சரியாக போகும். மறுபடியும் சொல்கிறேன், அப்படி போட்டும் சரியாகலை அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய நிலம், காற்று, மரம் இது 3ல் எது நல்லா இருக்கோ அதுக்குண்டான சக்தியை நெருப்பு கொடுக்கும்போது அங்கே நெருப்பு நல்ல முறையாக இயங்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியும் ஹெச்சையும் ஜிக்ஜாக் முறையில் ரெட்டை நாடியில் தெரியணும். அந்த இடத்துல வந்து ரெட்டை நாடி தெரியாமல் முட்டுனுச்சு அப்படின்னா ஃபயரை வந்து மரம் தாக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து பிலையும் ஹெச்லேயும் உட் பாயிண்ட்டை போட்டோம் அப்படின்னா அங்கே அழகான முறையில் அது சரியாக போகும். இதே போல் தான் யாங்கான ட்ரிபிள் வார்மர் SI நாடியும். இந்த வகுப்பில் நாம் நாடியோட அடுத்த கட்டத்தை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த அடுத்த கட்டத்தை பார்த்து அதில் ஏற்படக்கூடிய தன்மைக்குண்டான புள்ளியை தேர்ந்தெடுத்து ஒன்றுமே நம்ம பண்ணல, எதில் வந்து வேறு மூலகம் தெரியுதோ அந்த மூலகத்தை வந்து பிரித்து விட்டோம். பிரித்து விட்டு பார்க்கும்போது அங்கே நாடி பழையபடி வந்துச்சா, அப்படி வரலன்னும் போது மீதி இருக்கக்கூடிய 3 மூலகத்திலேருந்து எது நல்லாயிருக்கோ அதிலேருந்து பாதிக்கப்பட்ட அந்த மூலகத்துக்கு வந்து சக்தி கொடுக்கும்போது அந்த நாடி நல்லபடியாக வரும். இதை செஞ்சாலே நல்ல ரிசல்ட் வந்து தரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வகுப்பு நல்லபடியாக தெளிவாக புரிஞ்சது அப்படின்னா மட்டும் அடுத்த வகுப்புக்குள்ளே வாங்க. நல்லது.